Hello friends, last video நம்ம friends conceptல add friendsல 9 யூஸ் பண்ணி abacusல sums எப்படி பண்ணனும்ன்றத பார்த்தோம். இன்னைக்கு add friendsல 8 யூஸ் பண்ணி abacusல sums எப்படி பண்ணலாம்ன்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். So friends conceptல basics பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். அதுல ஃப்ரெண்ட்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் குழந்தைங்களுக்கு ஈஸியா சொல்லி தரணும்ன்றது சொல்லிருக்கேன். மறுபடியும் நான் சொல்றேன். இப்போ 9 ஓட friend பாத்தீங்கன்னா 1 friend of 9 is 1 friend of 8 is 2 friend of 7 is 3 friend of 6 is 4 friend of 5 is 5 friend of 4 is 6 friend of 3 is 7 friend of 2 is 8 friend of 1 is 9 இப்போ பார்ட்னர் பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 4 வரைக்கும் தான் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 9 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட்னா என்னன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மெயினா அப்படினா அதனோட friend இருக்குல இப்போ நம்ம ஒரு sums போடுறோம் அப்ப ஒரு sums இப்போ 8 பண்றோம்னா இதுல நம்ம friends கான்செப்ட் யூஸ் பண்ற மாதிரி வருதுனா அதனுடைய கீவேர்ட்ஸ் என்னன்னா அதனோட friend இந்த அந்த நம்பரோட friend எடுத்துட்டு மறக்காம 10 ஸ்டார்ல போய்ட்டு 10 ஆட் பண்ணனும். ஓகேவா? சோ அதுதான் friends கான்செப்ட்ல கீவேர்ட். இப்போ நம்ம எதுக்கு friends கான்செப்ட் யூஸ் பண்ணனும்ன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ பார்ட்னர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இப்போ கீழ ஆட் பண்றதுக்கு பீட்ஸ் போதுமானதா இல்லன்னும்போது மேலே போய்ட்டு அப்பர் பீட்ஸ் ஹெல்ப்போட பார்ட்னர்ஸோட ஹெல்ப்போட நம்ம ஆட் பண்ணிடணும். இப்போ பாத்தீங்கன்னா அப்பர் பீட்ஸ்லயும் சரி லோயர் பீட்ஸ்லயும் சரி நமக்கு பீட்ஸே போதுமானதா இல்ல நாட் எனஃபா இருக்குன்னும்போது பக்கத்துல போய்ட்டு இந்த 10 ஸ்டார்ல போய்ட்டு ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட சம்ஸ் பண்றோம். சோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட். ஓகேங்களா? சோ இப்போ சம்ஸ் பண்ணலாம் வாங்க. எப்பவும் போல நான் 3 சம்ஸ் பண்றேன். அதுல நீங்க குழந்தைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம் நீங்க பண்ணி காமிக்கலாம். செகண்ட் சம் அவங்கள abacus யூஸ் பண்ணி சொல்ல வைங்க. தேர்ட் சம் பென்சில் எதுமே கொடுக்காம டிக்டேட் பண்ணுங்க சம். ஓகேவா? இப்போ நான் சம்ஸ் பண்றேன். ஓகே ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஏல ஓகேங்களா ஏ சம்ல ஃபர்ஸ்ட் சம் எப்பவுமே சம்ஸ் பண்றதுக்கு முன்னாடி abacus 0 பொசிஷன்ல வைக்க மறக்காம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ இந்த சம்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 6 add 6 2 add 2 next 8 add பண்ணனும். ஓகே 8 add பண்ண முடியுமா பாருங்க. முடியாது. ஏனா ஒரே ஒரு பீட்ஸ் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்னர் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கறோம். பார்ட்னர் கான்செப்ட் அப்படி இல்லன்னும்போது ஃப்ரெண்ட் கான்செப்ட் போறோம். ஓகேவா? பார்ட்னர் கான்செப்ட் போறதுக்கு மேலேயும் பீட்ஸ் இல்ல. ஓகே மேலேயும் இல்ல கீழேயும் இல்ல ஒரே ஒரு பீட்ஸ் தான் 1 தான் ஆட் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன ஆட் பண்ணனும்? 8 ஆட் பண்ணனும் இல்லையா? அப்போ 8 ஓட friend என்னது? 8 ஓட friend 2. அப்ப டேக் அவே friend. ஓகே அதனோட friend எடுத்துறணும். 2 பீட்ஸ் தானே 8 ஓட friend 2 தானே. அப்ப டேக் அவே friend don't forget to put 10. மறக்காம 10 ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1 1. ஓகேவா? சாரி 16 ஆன்சர். இங்க 5 பீட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அத நான் மறந்துட்டேன். 16 தான் ஆன்சர். 16 னா என்னது? 16. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் 16. செகண்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் 4 ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் 8 ஆட் பண்ணோம். 8 ஆட் பண்ண முடியுமா பாருங்க. முடியாது. ஏனா 5 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம 8 ஆட் பண்ணனும்னா பக்கத்து 1 ஸ்டார்ல தான் போய் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண போறோம். அப்போ friend of 8 என்னது? 2. அப்ப டேக் அவே friend அதாவது அந்த friend எடுத்துட்டு மறக்காம 10 ஆட் பண்ணனும் 10 ஸ்டார்ல. ஓகேவா? சோ டேக் அவே friend don't forget to put 10. ஓகேங்களா? சோ 8 4 ஆட் பண்ண உடனே 1 2 12 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 4 ஆட் பண்ணோம். 4 ஆட் பண்ண முடியுமா பாருங்க. கீழ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கீழ பார்க்கணும் பீட்ஸ் போதுமானதா இருக்கான்னு ஆட் பண்ண. அப்புறம் மேலே பார்க்கணும். அப்புறம் தான் நம்ம 10 ஸ்டார்ல போகணும். ஓகேவா? இப்போ 4 ஆட் பண்ணனும்னா கீழ பாருங்க முடியாது. 2 பீட்ஸ் தான் இருக்கு. நம்ம 4 ஆட் பண்ண மேலே ஆட் பண்ண முடியுமா? முடியும். நம்ம பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுதான் abacus பொறுத்த வரைக்கும் நான் எப்பவும் சொல்றதா நீங்க எடுத்த உடனே ஒரு ஃப்ரெண்டோ பார்ட்னர்ஸோ நீங்க லேர்ன் பண்ணனும் அப்படினா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும். ஏனா abacusல ஒவ்வொரு கான்செப்ட்டும் நீங்க புதுசா படிக்கும்போது இதுக்கு முன்னாடி படிச்ச கான்செப்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகி தான் வரும். சோ abacus பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக்ஸ்ல இருந்து படிச்சீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும். டெய்லி 15 மினிட்ஸ் மறக்காம குழந்தைகளுக்கு சம்ஸ் பண்ண சொல்லி கொடுங்க. ஓகேவா? சோ இப்போ 4 ஆட் பண்ண போறோம். 4 வரும்போது மேல தான் போய்ட்டு பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். பார்ட்னர் ஆஃப் 4 இஸ் என்னது? 1. ஓகேவா? 4 ஓட பார்ட்னர் 1ன்றதுனால இப்போ ஆட் பார்ட்னர்னா என்ன பண்ணுவோம்னா கீழ சேர்ந்தாவல இறக்குவோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா பார்ட்னர் கான்செப்ட் வீடியோஸ் எல்லாமே தனித்தனியா அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி போய் பாத்தீங்கன்னா புரியும். ஆட் பார்ட்னர்னா 5ஐயும் அதனுடைய ஃப்ரெண்டையும்
சாரி அதனுடைய பார்ட்னரையும் சேர்ந்தாப்புல கீழே இறக்கணும். புல் டவுன் டுகெதர் பண்ணணும். இப்படி பண்ணணும். ஓகேவா? அதுவே மைனஸ்னு வருது, இங்கே லெஸ் வருது அப்படின்னா அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் மேலே சேர்ந்தாப்புல எழுத்தணும். புஷ்அப் டுகெதர் பண்ணணும். ஓகேவா? இப்போ 4 பண்ண போகிறோம். 4ஓட பார்ட்னர் என்னது 1. அப்போ என்ன பண்ணுறோம்? புல் டவுன் டுகெதர் 5ஐயும் அதனுடைய பார்ட்னர் 1 இருக்கு இல்லையா, பாருங்க 1 பீட்ஸ் ஒர்க்கில் தெரியுதுங்களா, அதையும் சேர்ந்தாப்புல இப்படி இறக்குறோம். புல் டவுன் டுகெதர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 16. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட் சம்முக்கும் 16 தான் வந்தது, இதுக்கும் ஆன்சர் 16. 1 இங்கே 6 இருக்குது பாருங்கள், 16. செகண்ட் சம் ஆன்சரையும் 16 வந்து. இப்போ தேர்ட் சம் பண்ண போகிறோம். 9 ஆட் 9 8 ஆட் பண்ண முடியுமா பாருங்கள்? முடியாது, ஏன்னா பீட்ஸே கிடையாது. ஸோ பக்கத்தில் டென்ஸ்டாரில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2. அப்போ என்ன பண்ணுறோம்? அதனோட ஃப்ரெண்டை எடுத்துடணும். டேக் அவே ஃப்ரெண்ட், டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேவா? நமக்கு வந்து அப்போ என்ன இருக்குது? 1 7 வந்திருக்கு. 9ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 1 7 17 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லெஸ் 4 பண்ணணும். கீழே லெஸ் 4 பண்ண முடியும் பாருங்கள், அதாவது -4 பண்ணணும். ஓகேங்களா? லெஸ்ஸும் சொல்லலாம், அதை மைனஸும் சொல்லலாம். இப்போ 4 பீட்ஸை வந்து நம்ம எடுக்க முடியுமா? கீழே வந்து 2 பீட்ஸ் தான் இருக்குது, ஆனால் மேலே வந்து எடுக்க முடியும். 5 பீட்ஸ் இருக்குல்லையே, அதில் நம்ம 4 எடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பார்ட்னர் கான்செப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் ஆட் பார்ட்னர் வந்து இங்கே லெஸ் பார்ட்னர் வருது பாருங்கள். லெஸ் பார்ட்னர்னா என்ன பண்ணணும்? புஷ்அப் டுகெதர். ஆட் பார்ட்னர்னா புல் டவுன் டுகெதர். ஒவ்வொரு வீடியோலையுமே ஒவ்வொரு கான்செப்ட் வரும்போது நான் கீவேர்டு எல்லாமே சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை மறக்காமல் அந்த சம்ஸ் பக்கத்தில் அந்த கான்செப்ட் படிக்கும்போது சைடில் எழுதிக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை ஒவ்வொரு இந்த கான்செப்ட்னா இந்த கீவேர்டு, இந்த கான்செப்ட்னா இந்த கீவேர்டுன்னும் போது உங்களுக்கு ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸு பீட்ஸ் எப்படி மூவ் பண்ணணுன்றது மறக்காமல் இருக்கும். ஸோ இப்போ லெஸ் 4 பண்ணும்போது பார்ட்னர் ஆஃப் 4 is 1. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதனுடைய பார்ட்னரையும் 5 பீட்ஸையும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றுறோம். ஓகேவா? மேலே ஏற்றும் போது நமக்கு என்ன வந்திருக்கு? 1 3 வந்திருக்கு. 1 3னா என்னது? 13. ஸோ தேர்ட் சம்மோட ஆன்சர் வந்து 13. ஓகேவா? ஸோ ஃபோர்த் சம் பண்ண போகிறோம். 8 ஆட் 8. நெக்ஸ்ட்டு 8 பண்ண போகிறோம். 8 பண்ணணும்னா 1 பீட்ஸ் தான் இருக்குது, நம்ம 8 ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? பக்கத்தில் போய்ட்டு ஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2. அப்போ அதனுடைய ஃப்ரெண்டை என்ன பண்ணிடுறோம்? டேக் அவே ஃப்ரெண்ட், டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேங்களா? அப்போ 8 + 8 16. 1 6 இருக்குது பாருங்கள், இங்கே 16. நெக்ஸ்ட்டு லெஸ் 5 பண்ண போகிறோம். லெஸ் 5 ரொம்ப ஈஸி தானே, 5 பீட்ஸை எடுத்துடணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னதுக்கு? 1 1 1 1னா 11. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் வந்து 11. இந்த லாஸ்ட் சம் பண்ணுறோம். 7 ஆட் 7. நெக்ஸ்ட்டு 8 ஆட் பண்ணோம், முடியாது, ஏன்னா 2 பீட்ஸ் தான் இருக்குது, நம்ம ஆனால் 8 ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம்? பக்கத்தில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2. அப்போ டேக் அவே ஃப்ரெண்ட், டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேங்களா? 7 + 8 15 15 வந்துருச்சு. இதில் வந்து லெஸ் 1 பண்ண போகிறோம். ஓகேவா? லெஸ் 1 பண்ணும்போது கீழே லெஸ் 1 ஒரு பீட்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது, ஏன்னா 0ல் இருக்குது. மேலே வந்து எடுக்கலாம். 5 பீட்ஸில் நம்ம லெஸ் 1 பண்ண போகிறோம். அப்போ என்ன கான்செப்ட்? பார்ட்னர் கான்செப்ட். பார்ட்னர் ஆஃப் 1 is 4. ஓகேங்களா? அதுவும் லெஸ் பார்ட்னர் என்னும்போது மேலே தானே தள்ளணும், புஷ்அப் டுகெதர் பண்ணணும். 1ஓட பார்ட்னர் என்னது? 4 இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? 4 பீட்ஸையும் இந்த 5ஐயும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றணும். ஓகேவா? அப்போ வந்து 1 4. ஓகே, 1 4னா 14. லாஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 14. ஓகேங்களா? ஏ சம் முடிஞ்சிச்சு. இப்போ பி சம் பார்க்கலாம். செகண்ட் சம். ஒவ்வொரு வாட்டியும் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ஈச் சம்முக்கும் ஒவ்வொரு வாட்டியும் குழந்தைங்க ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் மறக்காமல் 0 பண்ணிவிட்டு, இப்படி 0 பண்ணிவிட்டு அகெயின் சம்ஸ் போடணும். ஏன்னா இப்போ குழந்தைக்கு இப்போ வந்து 1 1 ஆன்சர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. மறக்காமல் 0 பண்ணலன்னா அகெயின் என்ன பண்ணுவாங்க? இப்போ 2னா அப்படி இது கூடவே ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆன்சர் வந்து மிஸ்டேக் ஆகும். அதனால தான் மறக்காமல் ஒவ்வொரு வாட்டியுமே 0 பண்ண சொல்லிக் கொடுங்க. இப்போ வந்து இந்த சம் பண்ண போகிறேன். 2. ஓகேவா? 2 ஆட் பண்ணுறோம். 2. நெக்ஸ்ட் 8 ஆட் பண்ண போகிறோம். 8 ஆட் பண்ண முடியாமல் பாருங்கள், முடியாது, ஏன்னா இங்கே ஒரு 5 இங்கே 2 7 தான் இருக்குது. நம்ம 8 ஆட் பண்ண போகிறோம். அப்போ பக்கத்தில் போயிட்டு ஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2. அப்போ டேக் அவே ஃப்ரெண்ட், டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஆன்சர் வந்து 1 0. சார் ஆன்சர் இல்லை, 8 2ம் 8 ஆட் பண்ணால் 1 0 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 3 ஆட் பண்ண போகிறோம். ஆட் 3. ஸோ ஆன்சர் வந்து 13. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம். 6 ஆட் 6. நெக்ஸ்ட்டு லெஸ் 3 பண்ண போகிறோம். லெஸ் 3 இதில் பண்ண முடியுமா பாருங்கள்? முடியாது, கீழே பண்ண முடியாது. மேலே போய்ட்டு பார்ட்னர் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் லெஸ் பார்ட்னர் ஆஃப் 3 is 2. அப்போ என்ன பண்ண போகிறோம்? 2 அதனுடைய பார்ட்னரையும் 5ஐயும் சேர்ந்தாப்புல மேலே ஏற்றுறோம். நமக்கு வந்து 3 வந்திருக்கு. 6 - 3 3. நெக்ஸ்ட்டு 8 ஆட் பண்ணோம். முடியுமா பாருங்கள்? கீழே 1 இருக்குது, மேலே 5 இருக்குது. 6 தான் இருக்குது, ஆனால் நம்ம 8 பீட்ஸ் போடணும் இல்லையா? அப்போ பக்கத்தில் போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் போய்ட்டு ஃப்ரெண்ட் கான்செப்ட். ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2.
டேக் அவே ஃப்ரெண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேவா, ஆன்சர் வந்து 1 1 1 1னா 11. ஓகேவா, ஸோ தேர்ட் சம் 2 7 ஆட் பண்ண முடியும் பாருங்க, முடியும். ஏன்னா இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 2 பீட்ஸ் இருக்குது. ஸோ 7 9 2 + 7 9. நெக்ஸ்ட் லெஸ் 8 பண்ண போகிறோம். 8 பண்ணலாம், ஏன்னா 9 இருக்குது, அதில் நம்ம லெஸ் 8 பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 1 வந்திருக்கு. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 1. இதில் வந்து பார்ட்னரோ ஃப்ரெண்டோ எதுவுமே வரல, டைரக்ட் அடிஷன் சப்ராக்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த சம் 9 ஆட் 9. நெக்ஸ்ட் 8 ஆட் பண்ணணும். முடியுமா? முடியாது, ஏன்னா பீட்ஸே இல்லை. பக்கத்தில் போகிறோம், ஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்னா என்ன, ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்ட் கான்செப்ட் வரும்போது அந்த நம்பரோட நம்ம இப்போ பண்ண போகிற அந்த நம்பரோட ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு 10 ஸ்டாரில் 10 ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கீவேர்டு வந்து டேக் அவே ஃப்ரெண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட் ஆஃப் 8 is 2. அப்போ 2 எடுத்துகிட்டு 10 வந்து ஆட் பண்ணிட்டோம். 1 2. ஓகேங்களா, ஸோ இப்போது 9ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, 17 வந்திருக்கு. 1 7 வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 9 ஆட் பண்ண போகிறோம். 9 ஆட் பண்ண முடியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே பார்க்குறோம், 2 பீட்ஸாக இருக்குது. மேலே பார்க்குறோம், பீட்ஸ் இல்லை. நம்ம 9 பீட்ஸ் ஆட் பண்ணோம், ஆனால் 2 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 9 is 1. அப்போ என்ன பண்ணுறோம், டேக் அவே ஃப்ரெண்ட். 9ஓட ஃப்ரெண்ட் 1. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி படித்த கான்செப்ட்டும் இதில் வந்து மிங்கிளாகி தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஆட் ஃப்ரெண்ட் 9 எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதனுடைய ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு மறக்காமல் 10 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஆட் ஃப்ரெண்டில். ஓகேவா, ஸோ 9ஓட ஃப்ரெண்ட் 1. ஸோ டேக் அவே ஃப்ரெண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 2 6னா 26 தான். இந்த சம்மோட ஆன்சர் வந்து 26. ஓகேவா, ஸோ இந்த சம் லாஸ்ட் சம் பண்ணுறோம். 1 ஆட் 1 8 ஆட் பண்ணுறோம். 8 ஆட் பண்ண முடியும், ஏன்னா இங்கே ஒரு 5 இங்கே 3 இருக்குது. 8 1 + 8 9 வந்துருச்சு. அகெயின் 9 ஆட் பண்ணோம். முடியுமா? முடியாது. ஃபஸ்ட் இந்த 10 ஸ்டாரில் முடியாது, சரி 1 ஸ்டாரில் முடியாது. 10 ஸ்டாரில் போயிட்டு ஃப்ரெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட் ஆஃப் 9 is 1. அப்போ டேக் அவே ஃப்ரெண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புட் 10. ஓகேவா, ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1. இங்கே வந்து 8 1 8னா 18. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 18. நான் எதுக்குமே ஆன்சர் எழுதலை, நான் ஆன்சர் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் சம்ஸ் எழுதிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, குழந்தைங்களுக்கு பண்ண சொல்லும் போது ஆன்சர் எழுதாமல் வெறும் சம்ஸ் மட்டும் பண்ணி காமிங்க. இப்போ தேர்ட் சம் பண்ணுறவாங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2 சம் பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒவ்வொரு நம்பரும் பண்ணும்போது அங்கே பார்ட்னர் கான்செப்ட் வருதா, ஃப்ரெண்ட் கான்செப்ட் வருதா, ஆட் ஃப்ரெண்ட் வருதா, லெஸ் ஃப்ரெண்ட் வருதா, எல்லாமே உங்களுக்கு கீவேர்டெல்லாம் சொல்லி பண்ணேன். ஓகேவா, இப்போ இந்த லாஸ்ட் சம் பண்ணும்போது நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். பீட்ஸ் மட்டும் எப்படி நான் மூவ் பண்ணுறேன்றதை மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கான்செப்ட் படிக்க ஃபிங்கர் மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். குழந்தைங்களுக்குமே அதே தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லெவல் போக என்ன பண்ணுறோன்னா, இந்த அபாக்கஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து இமேஜினேஷன்லேயே போடுற மாதிரி ஒரு அபாக்கஸோடைய கான்செப்டே அதுதான். ஓகேவா, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த சம் வந்து நான் எந்த கான்செப்ட் எங்கே வருது இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சம்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா, ஃபிங்கர் மூவ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா பாஸ் பண்ணிவிட்டு எப்படி பீட்ஸை மூவ் பண்ணணுன்றதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் பண்ணலாம். 2 9 8. ஓகேங்களா, 8. ஸோ ஆன்சர் வந்து 19. ஓகேங்களா, இந்த சம்மோட ஆன்சர் வந்து 19. இந்த சம் 9 லெஸ் 7 8. ஸோ செகண்ட் சம்மோட ஆன்சர் வந்து 10. 10னா 10. ஓகே, தேர்ட் சம் 5 3 9 1 7 17. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 17. இந்த சம் 4 5 லெஸ் 8. ஆன்சர் வந்து 1. இந்த சம்மோட ஆன்சர் வந்து 1. லாஸ்ட் சம் 7 லெஸ் 5 9. ஆன்சர் வந்து 1 1 1 1னா 11. லாஸ்ட் சம்மோட ஆன்சர் வந்து 11. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து மொத்தம் நான் பார்த்தீங்கன்னா 3 சம்ஸ் போட்டிருப்பேன். ஓகேவா, நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சம்மை நீங்கள் கிளியராக, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து படித்த கான்செப்ட் தான் இன்வால்வ் ஆகி வர்றதுனால நீங்கள் கிளியராக இந்த சம் மட்டும் அபாக்கஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணி காட்டுங்க. ஓகேங்களா, இந்த சம் வந்து குழந்தைங்கள பண்ண வச்சுட்டு நோட் புக் கொடுத்துட்டு ஆன்சரை இங்கே எழுத சொல்லுங்கள். ஓகேவா, லாஸ்ட் சம் பொறுத்த வரைக்கும் டிக்டேட் பண்ணுங்கள்.
ஓகேவா. ஸோ அபாக்கஸை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒவ்வொரு லெவலும் பண்ணும்போது ஜஸ்ட்டு சொல்லும் போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் குழந்தை வந்து ஆன்சர் சொல்லணும், பீட்ஸை மூவ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் மிஸ் ஆகாமல். ஸோ அதுதான் கான்செப்ட். எப்படி சொல்லணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி டிக்டேட் பண்ணணும்னு. குழந்தைக்கிட்ட அபாக்கஸ் மட்டும் கொடுங்க, பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணிக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். நோட் பேப்பர் எதுவுமே தராதிங்க. சம் சொல்லும்போது இப்போ குழந்தைக்கிட்ட 2, 9, 8 ஓகேங்களா. ஸோ ஆன்சர் இஸ் கேளுங்க 19 அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகேங்களா. 19 சொல்லிவிட்டு அவங்க பீட்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பாருங்கள், 19 தான் வந்திருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் அவங்க மூவ் பண்ணும்போது நீங்கள் நோட் பண்ணுங்கள், ஃபிங்கர் வந்து எப்படி கரெக்டாக தான் மூவ் பண்ணுறாங்களான்றது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் அப்படி தான் 9 less 7 8 ஓகேவா. இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா ஸ்லோவாகவே சொல்லுங்கள், கொஞ்சம் கேப் விடுங்க ஒவ்வொரு நம்பருக்கு. 2, 9, 8 அப்படி சொல்லுங்கள். இப்போ வந்து ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் வந்து பார்ட்னர் கான்செப்ட் வரும்போதுலேருந்தே நீங்கள் டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லலாம். 2, 9, 8 ஆன்சர் இஸ் அப்படி ஃபாஸ்ட்டாக கிட்ட சொல்கிற ஸ்டேஜில் இருக்கணும். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா 15 மினிட்ஸில். ஓகேவா. கண்டிப்பாக பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். இந்த மாதிரி கம்பைன் நம்பர்ஸ் வந்து நிறைய கொடுத்து நீங்கள் வந்து சம்ஸ் எழுத வைங்க, சம்ஸ் போட வைங்க. அவங்களுக்கு வந்து என்கரேஜ் அதாவது போர் அடிக்காமல் சம்ஸ் பண்ணணுன்னும் போது இந்த மாதிரி டிக்டேஷன் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. டிக்டேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கொடுங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸ்டார் கொடுங்க ஒவ்வொரு சம்க்கு. இப்போ எல்லா சம்ஸ்க்கும் ஒவ்வொரு சம்ஸ்க்கும் 1 மார்க் கொடுங்க. அப்போ வந்து குழந்தை வந்து இப்போ 5 சம்ஸ் இதில் இருக்குது அப்படின்னா இதில் வந்து எல்லா சம் கரெக்டாக 5 out of 5 எவ்வளோ மொத்தமாக, இதில் 5 இதில் 5 இதில் 5 மொத்தம் வந்து 15க்கு அவுட் ஆஃப் எவ்வளோன்றதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கு எத்தனை ஸ்டார்ன்றதை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் சம்ஸ் பண்ணுறதுல. அப்புறம் 1 minute ஆக்டிவிட்டி, பிரெயின் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் கொடுங்க. இப்போ பண்ணிவிட்டு அவங்க சம்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபிங்கர் மூவ்மெண்ட் மட்டும் மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. பீட்ஸ் வந்து இந்த இதில் லோயர் பீட்ஸு, இது எல்லாமே அப்பர் பீட்ஸு. கீழே இருக்கிற பீட்ஸை மேலே ஏற்றுறதுக்கு ஆட் பண்ணுறதுக்கு தம் ஃபிங்கர். ஓகேவா. அதே பீட்ஸை கீழே இறக்கணும், மைனஸ் பண்ணணும்னா 4 ஃபிங்கர். ஓகேவா. மேலே இருக்கிற பீட்ஸை எப்படி கீழே இறக்கணும்னா இந்த மாதிரி 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணணும். அதையே வந்து புல் அவுட் பண்ணணும். இப்படி பண்ணணும். மேலேயும் கீழே சேர்ந்தாப்பில் ஆட் பண்ணால் இப்படி பண்ணணும். ஓகேவா. அதே மேலேயும் கீழே சேர்ந்தாப்பில் மைனஸ் பண்ணால் இப்படி பண்ணணும். புஷ்அப் டுகெதர், புல் அவுட் டுகெதர். இப்படின்னா புஷ்அப், இப்படின்னா புல் டவுன். ஓகேங்களா. புல் அவுட். ஓகேவா. ப்ளஸ் டுகெதர். ஓகேவா. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு இந்த தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் இப்போ நான் சொல்லி இதில் ஃப்ரெண்ட்ஸ் கான்செப்ட் வரும்போது இதில் வந்து ஆட் பண்ணும்போது இப்படி யூஸ் பண்ணணும் 10. அதே ஃப்ரெண்டை வந்து நம்ம டேக் அவே பண்ணும்போது இந்த விரல் தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே டேக் அவே மைனஸ்னால் இந்த விரல் தான். ஓகேவா. அதை மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. பார்ட்னர்ஸ்னால் என்னென்னு எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருங்க. இந்த ஃப்ரெண்ட் கான்செப்ட் மறக்காமல் இருக்க கேட்டுகிட்டே இருங்க. நான் போன வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்டை கொஷின் கேளுங்க குழந்தைங்கக்கிட்ட. ஃப்ரெண்ட் ஆஃப் 6 இஸ் வாட், ஃப்ரெண்ட் ஆஃப் 5 இஸ் என்ன, ஃப்ரெண்ட் ஆஃப் 3 என்ன, ஃப்ரெண்ட் ஆஃப் 2 என்ன, ஃப்ரெண்ட் ஆஃப் 9 என்ன, அந்த மாதிரி கேளுங்க. அவங்க வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுறாங்களா பாருங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக பதிவாகும். பார்ட்னர்லேயுமே அப்படியே கேளுங்க. பார்ட்னர் ஆஃப் 4 இஸ் என்ன, பார்ட்னர் ஆஃப் 3 இஸ் என்ன அப்படி கேளுங்க. கீவேர்டு வந்து மறக்காமல் சொல்லிக் கொடுங்க. பார்ட்னர் கான்செப்ட் வரும்போது ஆட் பார்ட்னர் அப்படின்னா சேர்ந்தாப்பில் கீழே இறக்குறோம். ஓகேங்களா. இப்படி சேர்ந்தாப்பில் கீழே இறக்கணும். புல் டவுன் டுகெதர் பண்ணணும். இப்படியும் சேர்ந்தாப்பில் பண்ணணும். லெஸ் பார்ட்னர்னா புஷ்அப் டுகெதர், சேர்ந்தாப்பில் மேலே ஏற்றணும். எதையும் அதனுடைய பார்ட்னரையும் 5ஐயும். ஓகேவா. ஃப்ரெண்டுன்னு வரும்போது கீவேர்டு வந்து அதனுடைய ஃப்ரெண்டை வந்து எடுத்துகிட்டு டேக்காகவே பண்ணிவிட்டு 10 வந்து மறக்காமல் போடணும் 10 ஸ்டாரில். ஓகேவா. நான் எல்லா வீடியோலையுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா நீங்கள் பேசிக்ஸ்லேருந்தே பார்க்கலாம். ஓகே. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டுறாங்க, மேக்ஸில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏதாவது ஒரு ஸ்கில் அவங்க வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.